ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மந்திரம் உழைப்பில் தான் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் 8 வயது சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் பள்ளியில் கால்பந்து விளையாடுவான். ஆனால் மற்ற வீரர்களிடம் எடுக்கும் விலை உயர்ந்த காலணிகளை பார்த்து எப்போதும் பொறாமைப்படுவான். நான் விளையாட்டில் தோற்கும் போதெல்லாம் என்னிடம் நல்ல ஷூக்கள் இல்லாதது தான் தோல்விக்கு காரணம் என்று சாக்கு போக்கு சொல்வான். உண்மையில் அந்த சிறுவன் சரியாக பயிற்சி எடுப்பதே இல்லை. இதை கவனித்த அவனது பயிற்சியாளர் அவனுக்கு புதிய காலணிகளை பரிசாக கொடுக்க நினைத்தார். ஆனால் புதிய ஷூக்களை போட்டுக்கொண்ட பிறகும் அவன் தோற்று போனால் அவனுக்கு தன் மீதுள்ள நம்பிக்கை முற்றிலும் போய்விடும் என்று பயந்தார். எனவே ஒரு தந்திரம் செய்தார். சிறுவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு மரத்தடியில் அழகான புதிய காலணிகளை வைத்துவிட்டு பயிற்சியாளர் மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டார். சிறுவன் அந்த காலணிகளை எடுத்து பார்த்தபோது பயிற்சியாளர் தனது குரலை மாற்றி, நான் தான் மந்திர காலணிகள். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் கிடைப்பேன். என்னை அணிந்தால் நீ எதிலும் வெற்றி பெறுவாய் என்று கூறினார். சிறுவன் மகிழ்ச்சியுடன் மறுநாள் பள்ளிக்கு சென்றான். மந்திர காலணிகள் இருப்பதால் படிக்காமலேயே தேர்வில் வெற்றி பெறலாம் என்று நினைத்தான். ஆனால் தேர்வில் முட்டை வாங்கினான். கால்பந்து போட்டியிலும் பந்து அவன் முகத்தில் அடித்து தோற்று போனான். சிறுவன் கோபமாக அந்த மரத்தடிக்கு சென்று, இந்த மந்திரம் வேலை செய்யவே இல்லை என்று கத்தினான். அப்போது மீண்டும் அந்த மறைமுக குரல் கேட்டது, நீ முதலில் பயிற்சி செய்தால் மட்டுமே இந்த மந்திரம் வேலை செய்யும். உழைக்காமல் வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு எந்த மந்திரமும் உதவாது. 1 மாதம் கடினமாக பயிற்சி செய், அப்போது பார் என்றது. அன்று முதல் அந்த சிறுவன் 1 மாதம் தீவிரமாக பயிற்சி செய்தான். படிப்பிலும் கவனம் செலுத்தினான். மெல்ல மெல்ல அவனிடம் பெரிய மாற்றம் தெரிந்தது. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். கால்பந்து விளையாட்டிலும் வெற்றி பெற்றான். இது மந்திர காலணிகளால் நடக்கிறது என்று அவன் நினைத்தான். ஆனால் உண்மையில் அவனது விடாமுயற்சி தான் அவனை தலைசிறந்த மாணவனாக மாற்றியது. கதையின் நீதி: மந்திரம் என்பது வெளியே இல்லை, அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த மந்திரத்தை வெளியே கொண்டு வர தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் பயிற்சி. பயிற்சி தான் ஒரு மனிதனை முழுமையாக்கிறது. பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். நண்பர்களே, மந்திரம் ஷூவில் இல்லை, உங்கள் உழைப்பில் தான் இருக்கிறது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக், ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.